ஸ்ரீ அரவிந்தாய. இன்றைய தினம் நாம் நூல் 2 காதை 3 மற்றும் காதை 4 பற்றி பார்க்க இருக்கிறோம். காதை 2 மன்னர் அஸ்வபதி சூட்சும ஜட உலகில் எப்படி நுழைந்தார் என்பதை சென்ற வாரம் பார்த்தோம். இந்த சூட்சும ஜட உலகம் எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவர் பார்க்கிறார். ஏனென்றால் நாம் வாழும் இந்த உலகம் அந்த சூட்சும உலகத்தினுடைய ஒரு மாதிரியாக, உள்ளுணர்வு மற்றும் அழகின் ஆதாரமாக எங்கனம் திகழ்கிறது என்பதையும் காண்கிறார். ஆனாலும் அவர் அந்த உலகத்தினுடைய வரம்பிற்கு உட்பட்ட தன்மையையும் புரிந்து கொள்கிறார். அதுவும் ஒரு தூல உலகமே. அங்கு தூல கடவுளர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அந்த உலகில் இருக்கும் பொருட்கூறு, அதாவது சப்ஸ்டன்ஸ், சூட்சுமமானது, நுட்பமானது, நெகிழ்வு தன்மை உடையது. இருப்பினும் அது வடிவங்களின் உலகம். அதில் அனைத்து தோற்றங்களும் முக்கியமானவையே. மேலும் அது வடிவத்திற்கு அப்பால் செல்ல விரும்பும் ஆத்மனை கட்டுப்படுத்துகிறது. அஸ்வபதி மேலேறி உயரே செல்ல விரும்பும், மேலும் மேலும் முன்னேறிக்கொண்டே செல்லும் ஆற்றல்களின் பிரதிநிதியாக இருப்பதால் அவரால் அந்த அழகான, எழில்மிக்க, அதே சமயம் வரம்பிற்கு உட்பட்ட தளத்தில் இருக்க முடியவில்லை. அவர் இதையும் கடந்து செல்ல வேண்டும். அடுத்த நிலையாக அவர் வாழ்வின் தளத்தை அடைகிறார். அதனையே நாம் இப்பொழுது காதை 3 பார்க்க இருக்கிறோம். அடுத்த 7 காதைகளும், காதை 3, 4, 5, 6, 7, 8 மற்றும் 9 ஆகியவை வாழ்வு உலகங்களின் பல்வேறு அம்சங்களை பற்றி உரைக்கின்றன. ஸ்ரீ அரவிந்தர் வெளிப்பாட்டின் இந்த அம்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்திருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிகிறது. காதை 3 வாழ்வின் மேன்மையும் வீழ்ச்சியும் எனப்படுகிறது. இக்காதையின் துவக்கமே அறியாமையின் கண்கொண்டு நாம் பார்க்கும் இங்குள்ள வாழ்வின் இயல்பை விவரிப்பதாக இருக்கிறது. இதைத்தான் மன்னர் அஸ்வபதி முதலில் எதிர்கொள்கிறார். இக்காதையின் சுருக்கத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். Canto 3, The Glory and the Fall of Life. காதை 3, வாழ்வின் மேன்மையும் வீழ்ச்சியும். அஸ்வபதி உயிர் சக்தியின் ஆட்சி பரப்புகளுக்குள் நுழைகிறார். நமது சொந்த வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் சந்தேகங்கள், முடிவற்ற தேடல் மட்டுமன்றி அபாயத்தை பற்றியோ தோல்வி மற்றும் வேதனை பற்றிய சிந்தனையோ இன்றி பல்வேறு விதமான அனுபவங்கள் பெறுவதை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற தீரச் செயலை செய்ய விளையும் மனப்பான்மையோடு ஒத்திருக்கிறது இந்த உயிர்த்தளம். வாழ்வு எல்லா வகையான மனோநிலைகளையும் கொண்டது. சுய பச்சாதாபம், அடைய விரும்பும் குறிக்கோள், களிப்பு, ஆனந்தம் ஆகியவற்றை கொண்டிருந்தாலும் அது ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. வாழ்வானவள் தொலைந்து போன மகிழ்ச்சியையும் அழகையும் பற்றி கனவு காண்கிறாள். அவற்றை மீண்டும் பெற கடுமையாக முயற்சி செய்கிறாள். அவள் ஆனந்தத்தை பெற தீராத விருப்பம் கொண்டாலும் அவள் எடுத்து வைக்கும் அடிகள் துன்பமும் துயரமுமான நரகத்திற்குத்தான் இட்டுச் செல்கின்றன. ஆனால் வாழ்வின் உயிராற்றலின் உண்மையான சொந்த வீடு இறைவனே என்றும் அது ஆனந்தம் நிறைந்தது என்றும் அஸ்வபதிக்கு காட்டப்படுகிறது. துயரற்ற வாழ்வின் அழகான உலகங்கள் அவருக்கு காட்டப்படுகின்றன. அவற்றினுடைய மேலுலக ஆனந்தமும் அன்பும், அவற்றினுடைய வெகுளியான இளமையும் சுறுசுறுப்பும் எல்லையற்ற உவகையும் அவருக்கு காட்டப்படுகிறது. அவரால் அதை பார்க்க முடிகிறது. ஆனால் அவற்றினுள் நுழைய முடியவில்லை. அதற்கு காரணம் அவருடைய இயல்பு இன்னும் புவி இயல்பிற்கு, நம்முடைய அமைதியற்ற வாழ்விற்கு மிகவும் அருகாமையில் இருப்பதே. நம்முடைய இயல்பு மற்றும் பருப்பொருளுக்கு அந்த உயர் உலகங்களின் தூய்மையை அனுபவிக்கும் திறன் இல்லை. துயரற்ற அந்த வாழ்வு எவ்வாறு நாம் அறிந்த இத்தகையதொரு வாழ்வாக ஆனது? உலகம் வெறும் கடலாக, ஆகாயமாக, கல்லாக இருந்த பொழுது ஜடத்தினுள் ஆழ்ந்துவிட்ட ஆன்மாக்களை, உறக்கத்தில் இருக்கும் உயிரற்று தங்களுடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்த இயலாத ஆன்மாக்களை விடுவிக்க அவளுடைய இளம் கடவுளர்கள் விருப்பம் கொண்டனர் என்பதை அஸ்வபதி பார்க்கிறார். அவற்றினுடைய ஆர்வத்தின் மறுமொழியாக பெரும் சிறகுகள் கொண்ட உயிராற்றலின் தேவதை
தன்னுடைய அழகை, ஆனந்தத்தை இத்தூல பிரபஞ்சத்தின் மீது பொழிய, ஆனந்தத்தால் நிரம்பிய ஒரு புதிய உலகை உருவாக்கும் நம்பிக்கையுடன் அவள் தனக்கு சொந்தமான ஒளியை விடுத்து இங்கு வருகிறாள். இவ்வுலகம் மலரத் தொடங்குகிறது. விலங்குகளும் மனிதர்களும் தோன்றுகின்றனர். ஆனால் அந்த அற்புத பரிசு வரும் வழியில் இருட்சக்தி ஒன்று குறுக்கிட்டு விடுகிறது. அதன் காரணமாக நம்முடைய உலகில் வாழ்வு என்பது சுதந்திரமாக, ஆனந்தமாக இல்லாமல் ஜடம், இறப்பின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு விடுகிறது. 538 வரிகளை கொண்ட இக்காதையின் முதல் 90 வரிகள் இக்காதையை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு முதல் பகுதியின் இறுதி வரிகளை இங்கு பார்க்கலாம். Yet pure and bright from the timeless was her birth. A lost world rapture lingers in her eyes. Her moods are phases of the infinite. Beauty and happiness are her native right, and endless bliss is her eternal home. அடிப்படையில் வாழ்வு என்பது ஒரு தெய்வீக ஆற்றல். அது காலமற்றதிலிருந்து பிறந்த ஒன்று, தூய்மையானது, ஒளிமிக்கது என்பதை நமக்கு உறுதி செய்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இங்கு அறியாமை எனும் இருள் இருந்தாலும் கூட அவளுடைய கண்களில் ஒளி இருக்கிறது. அது உலக ஆனந்தத்தின் ஒளி, ஒரு பிரபஞ்சம் தழுவிய ஆனந்தம். அது இப்போதுள்ள பொருள் உலக பிரபஞ்சத்தில் தொலைந்துவிட்டது. அவளுடைய பல பல மனநிலைகள் அனந்தனை, அப்பரமனை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. அழகும் ஆனந்தமும் அவளுடைய இயல்பான உரிமை. நித்தியமான வீட்டை அவள் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கிறாள். அதற்காக ஆர்வம் உறுகிறாள். முடிவற்ற பேரானந்தம், பரம்பொருளின் பேரானந்தத்தை ஒருபொழுதும் அவளால் கண்டறிய முடியவில்லை. மனிதர்களாகிய நாமும் வாழ்வை அதன் உண்மையான தெய்வீக நிலையிலிருந்து திரிந்த ஒன்றாகத்தான் பார்க்கிறோம். இரண்டாவது பகுதியில் வாழ்வின் மூலமான சொர்க்க உலகம், வேதனைகளற்ற, கவலைகளற்ற உலகம் அஸ்வபதிக்கு காட்டப்படுகிறது. இறுதி பகுதியில் ஆனந்தமான வாழ்வு எங்கனம் இறப்பிற்கு உட்படுகிறது என்பதை விளக்குகிறார். அதை இப்பொழுது பார்க்கலாம். Creation leaped straight from the hands of God. Marvel and rapture wandered in the ways. Only to be was a supreme delight. Life was a happy laughter of the soul, and joy was king with love for minister. The spirit's luminousness was bodied there. சொர்க்கம் போன்ற அந்த உலகத்தில் அனைத்துமே புத்தம் புதியதாக ஆச்சரியப்படும் வகையில் இருக்கிறது. கடவுளின் திருக்கரங்களிலிருந்து நேரடியாக வந்தது போன்றிருந்தது. சிருஷ்டியானது தான் வெளிப்பட்ட முதல் நாள் எவ்வளவு புதியதாக இருக்குமோ அவ்வாறு இருந்தது. அந்த உலகத்தின் வழிகளில் எங்கும் அற்புதமும் ஆனந்தமும் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. ஒரு பரமானந்தம் அங்கிருக்கிறது இயல்பாகவே. அங்கிருக்கும் வாழ்க்கை நம்முடையதைப் போன்றில்லை. மாறாக தூய்மையானதாக, இயல்பானதாக, ஆத்மாவின் ஆனந்த புன்னகையாக இருக்கிறது. ஆனந்தமே அந்த உலகை ஆட்சி செய்பவன். அந்த ஆனந்த ஆட்சியாளனின் மந்திரி அவனுடைய விருப்பமான தெய்வீக அன்பை சட்டமாக கொண்டு செல்கிறான். இந்த தளத்தின் நோக்கம் ஆனந்தமும் களிப்பும். இத்தளத்தை ஆள்பவன் தெய்வீக அன்பை மட்டுமே கொண்டிருப்பதால் அந்த உலகம் உண்மையிலேயே ஆனந்தமான உலகமாகத்தான் இருக்க முடியும். ஆத்மனின் ஒளியே அங்கு உருவமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆனந்தமான உலகம் எவ்வாறு துன்பம் நிறைந்ததாக மாறியது? இதை விவரிக்கிறார் பகவான் பின்வரும் வரிகளில். Alive and clad with trees and herbs and flowers, earth's great brown body smiled towards the skies. Azure replied to azure in the sea's laugh. New sentient creatures filled the unseen depths. Life's glory and swiftness ran in the beauty of beasts. Man dared and thought and met with his soul the world. But while the magic breath was on its way,
Before her gifts could reach our prisoned hearts, a dark, ambiguous presence questioned all. The secret will that robes itself with night and offers to spirit the ordeal of the flesh, imposed a mystic mask of death and pain. உயிரோட்டம் நிரம்பியதாக மரங்களாலும் மூலிகைகளாலும் மலர்களாலும் போர்த்தப்பட்டது இப்பெரிய உலகத்தின் உடல். அது வானத்தை பார்த்து சிரித்தது. நீலவானம் சிரிப்பால் பொங்கும் நீலவண்ண கடலை பார்த்து சிரித்தது. உணர்வுள்ள புதிய ஜீவராசிகள் நம்மால் காண இயலாத ஆழங்களை நிறைத்தன. வாழ்வின் மேன்மையும் விரைவும் விலங்குகளின் அழகில் ஓடியது. மனிதனுக்கு துணிவு பிறந்தது. சிந்தனை உதயமானது. அவன் தன் ஆன்மாவை சந்திப்பதும் நடந்தது. இந்த அற்புதமான அதிசயமான உயிராற்றல் தன்னுடைய அருட்கொடைகளை நம்முடைய சிறைப்படுத்தப்பட்டிருக்கும் இதயத்தை வந்தடைவதற்குள் அது தான் வந்து கொண்டிருந்த வழியில் ஓர் இருளான தெளிவற்ற ஜீவன் அனைத்தையும் கேள்வி கேட்க துவங்கியது. அந்த இரகசிய உயர் சங்கற்பம் இருள் எனும் ஆடையை தனக்குத்தானே அணிந்து கொண்டது. அது ஆத்மனுக்கு சதை எனும் சோதனையை அளித்தது. இறப்பு வேதனை எனும் முகமூடியை அதன் மேல் திணித்தது. இவ்வாறு ஆனந்தமான வாழ்வு துயரத்திற்கும் இறப்பிற்கும் உட்படுத்தப்பட்டது. இனி காதை 4 பார்க்கலாம். காதை 4 சிறிய வாழ்வாற்றலின் ராஜ்யங்கள், த கிங்டம்ஸ் ஆஃப் லிட்டில் லைஃப். இக்காதை 671 வரிகளைக் கொண்டது. வாழ்வாற்றல் ஒரு தேவதையாக சித்தரிக்கப்படுகிறாள் நம் பகவானால். 3ஆம் காதையின் இறுதி பகுதியில் வாழ்வானது அழைப்பை செவிமடுத்தது. தன்னுடையதேயான ஒளியை விடுத்து இப்புவிக்கு இவ்வுலகிற்கு வந்தது. தன்னுடையதேயான ஆனந்தம் என்னும் இல்லத்தை விடுத்து தன்னுடைய ஒளி பொருந்திய பிரம்மாண்டமான தளத்தை விடுத்து இங்கு நம்முடைய இந்த தூல பிரபஞ்சத்திற்கு அழிந்து போகக்கூடிய இடமான இந்த ஜட உலகிற்கு வந்தது. இந்த ஜட உலகம் அசைவற்று உணர்வற்று இருந்தாலும் அவள் தன்னுடைய ஒளியையும் விரைந்து செயலாற்றும் தன்மையையும் ஆனந்தத்தையும் இங்கு கொட்டுகிறாள். நிலவுலக கடவுளர்களின் அழைப்பிற்கு இணங்க அந்த எழில்மிக்க பெரும் சிறகுகளைக் கொண்ட தேவதை, வாழ்வாற்றலின் தேவதை, தன்னுடைய அழகை ஆனந்தத்தை ஒரு மகிழ்ச்சிமிக்க புதிய உலகை உருவாக்கும் பொருட்டு அனைத்தையும் அளிக்கிறாள் என்பதை பார்த்தோம். மாறாக இத்தகைய உலகம் இவை அனைத்தையும் விழுங்கி இருளுக்கும் இறப்புக்கும் ஆளானது என அக்காதையை நிறைவு செய்திருந்தார். இத்தகைய ஆனந்தமும் அழகும் நிறைந்த ஒரு பூரணமான உலகம் இருந்ததா என்கிற கேள்வி நம்முள் எழுகிறது. இதற்கு நம் அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சிந்தனைகளும் சூத்திரங்களும் எனும் புத்தகத்தில் 58வது சூத்திரத்திற்கு பதிலளிக்கையில் இவ்வாறு கூறியிருக்கிறார். புவி வரலாற்றில் பூலோக ஸ்வர்க்க காலம் ஒன்று இருக்கவே செய்தது. அதாவது இந்த அர்த்தத்தில் அப்பொழுது வாழ்வு பூரண இசைவுடன் கூடிய இயற்கையான வாழ்வாக இருந்தது. அதாவது மனத்தின் தோற்றம் இன்னும் இயற்கையின் மேல் நோக்கிய இயக்கத்துடன் முழு இசைவுடன் இருந்தது. எந்த கோணலும் வக்கிரமும் இருக்கவில்லை. இதுவே சட வடிவங்களில் மனத்தினுடைய வெளிப்பாட்டின் முதல் கட்டமாகும். ஆனால் மனிதனுக்கு அது ஒரு வகையில் விலங்கு வாழ்வின் மலர்ச்சி போன்றதுதான். உடல் பூரணமாக இயற்கை சூழலுக்கு பொருந்தியதாகவும் தட்பவெப்பநிலை உடலின் தேவைக்கு பொருந்தியதாகவும் உடல் தட்பவெப்ப நிலையின் தேவைக்கு பொருந்தியதாகவும் இருந்த ஒரு வாழ்வை பற்றிய நினைவு எனக்கு இருக்கிறது. வாழ்வு முற்றிலும் இயல்பாகவும் இயற்கையானதாகவும் இருந்தது. எப்படி அதிக ஒளியும் உணர்வும் பெற்ற விலங்கு வாழ்வு இருக்குமோ அப்படி அந்த வாழ்வு பற்றிய நினைவு எனக்கு இருக்கிறது. அதன் நினைவு இருந்தது. பூமியின் வாழ்வை நான் மொத்தமாக உணர்ந்த போது நான் அந்த வாழ்வை மீண்டும் வாழ்ந்தேன். ஆனால் அது எவ்வளவு காலம் நீடித்தது என்றோ
எந்த பிரதேசத்தில் இருந்தது என்றோ என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தெரியவில்லை. அந்த சமயத்தில் சட இயற்கை எப்படி இருந்தது, என்ன நிலையில் இருந்தது, மனித வடிவமும் மனித உணர்வும் எப்படி இருந்தன, எப்படி பூமியில் உள்ள மற்ற அம்சங்களுடன் எல்லாம் இசைவு பொருந்தியதாக இருந்தது என்பதை மட்டும் என்னால் நினைவுபடுத்த முடிகிறது. விலங்கு வாழ்க்கையுடன் இசைவு, தாவர வாழ்க்கையுடன் மிகச் சிறப்பான இசைவு இருந்தது. இயற்கை பொருட்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்னும் இயல்பான அறிவு செடிகளின், பழங்களின், தாவர இயற்கை தரக்கூடிய எல்லாவற்றின் குணங்களை பற்றிய இயல்பான ஒரு வகை அறிவு இருந்தது. வன்முறை இல்லை, அச்சம் இல்லை, எவ்வித முரண்பாடுகளும் உராய்வுகளும் இல்லை, வக்கரிப்புகள் இல்லை. மனம் தூயதாய், எளிமையாய், ஒளி பொருந்தியதாய், சிக்கலற்றதாய் இருந்தது. இவ்வாறு ஒரு பூலோக ஸ்வர்க்கம் இங்கிருந்ததை அன்னை தான் அனுபவமாக பெற்றதை நமக்கு கூறுகிறார். இப்பொழுது நாம் காதை 4 சுருக்கத்தை இங்கு தருகிறோம். அஸ்வபதி உயிர் ஜடத்துடன் சேர்ந்ததனால் பிறந்த ஒரு நிச்சயமற்ற, உறுதியற்ற உலகில் தான் இருப்பதை உணர்கிறார். உயிர் இவ்வாறு சிறைப்படுத்தப்பட்டதிலிருந்து தான் தப்பிப்பதற்கான வழியை தேடும் பொழுது ஜடத்தின் இயல்பான இசைவு பிறழ்கிறது. அந்த அழுத்தம் ஜடத்தின் உணர்வற்ற சக்தியை விழித்து கொள்ள வலியுறுத்துகிறது. அஸ்வபதி உயிருள்ள ஜீவன்களின் 3 நிலைகளை பார்க்கிறார். முதலாவது, மிகச்சிறிய குறுகிய நாட்கள் வாழக்கூடிய, புலன்களால் உந்தப்பட்டு வாழ்பவை. உயிருடன் இருக்கிறதா, உயிர் பிழைத்திருக்க முடியுமா என்பது போல தோன்றும் ஜீவன்கள். அடுத்தது, இன்னும் சற்று ஆற்றல் மிக்க, செயல்திறம் மிக்க, மிக பெரியதிலிருந்து மிகச்சிறிய வடிவிலான விலங்கினங்கள். அதாவது ஊர்வன, பூச்சி வகைகள், பாலூட்டிகள் மற்றும் மனித வடிவமுள்ள ஜீவன்கள். ஆனால் மனித உணர்வு பெறாதவை. கடுமையான சூழ்நிலைகள் மற்றும் மற்ற ஜீவராசிகளிடமிருந்து தம்மை காத்துக்கொள்வதற்காக கூட்டமாக சேர்ந்து வாழ்பவை. பின்பு அவர் தன்னுணர்வுள்ள தனிப்பட்ட மனித வடிவம் பெற காரணமாக இருக்கும் முதல் உடல் சார்ந்த மனதின் தோற்றத்தை பார்க்கிறார். உலகினால் கட்டுண்ட இந்த மனதால் வழிநடத்தப்படுவதால் வாழ்வின் நாடகம் குறுகியதாக, சலிப்பூட்டுவதாக ஆகிறது. குறுகிய பிராண சக்தியின் ஆட்சி பரப்புகளிலிருந்து அஸ்வபதி வெளியே வருகிறார். பின்பு உருவம் ஏதுமில்லா வெறுமையிலிருந்து வெளிப்பட்டு பேரான்மாவின் வெறுமைக்குள் பீரிட்டு எழும் உணர்வற்றதின் அதல பாதாளத்தின் குறுக்கே இருப்பின் ஏணி ஒரு பெரிய பாலமாக இருப்பதை பார்க்கிறார். உயிரானது தான் எங்கிருந்து வந்தது அல்லது எங்கு செல்கிறது என்பதை அறியாது ஒரு பெரும் இருளில் ஒரு சிறு ஒளியாக பிறந்திருப்பதை அவர் பார்க்கிறார். இக்காதையிலிருந்து சில வரிகளை நாம் பார்க்கலாம். Ascending slowly with unconscious steps, a foundling of the gods, she wanders here, like a child soul left near the gates of hell, fumbling through fog in search of paradise. வாழ்வு முன்னேறிக்கொண்டே இருக்கிறது. மிக மிக மெதுவான, உணர்வற்ற படிகளை முன்வைத்து மேலேறுகிறது. இந்த ஜட உலகம் கடவுளர்களின் கைவிடப்பட்ட குழந்தையைப் போன்று இங்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறது. நரகத்தின் நுழைவாயிலில் கைவிடப்பட்ட சின்னஞ்சிறு சிசுவின் ஆன்மாவைப் போல். கடும் பனிமூட்டத்தின் நடுவே தட்டு தடுமாறி செல்வதைப் போல சொர்க்கத்தை தேடி அலைகிறாள் அவள். அவள் தன்னுடைய ஆனந்தமான வீட்டை பற்றிய சில நினைவுகளை கொண்டிருக்கிறாள். எனவே அவள் இடையறாத சொர்க்கத்தை, அவளுடைய சொந்த இல்லமான சொர்க்கத்தை, தான் தொலைத்துவிட்ட சொர்க்கத்தை தேடிக்கொண்டே இருக்கிறாள். ஆனால் இங்கு அவள் கைவிடப்பட்டு தூல உலகில், நம்முடைய இந்த உலகில் சிறைப்படுத்தப்பட்டாள். அவள் நரகத்தின் வாசலில் மட்டும் விடப்படவில்லை, அடர்த்தியான பனிமூட்டத்தில் விடப்பட்டு தான் எங்கு செல்வது என்று அறியாத நிலையில் இருக்கிறாள். மேலும் சில வரிகளை பார்க்கலாம். A touch of God's rapture
in creation's acts. A lost remembrance of felicity lurks still in the dumb roots of death and birth. The world's senseless beauty mirrors God's delight. That rapture's smile is secret everywhere. It flows in the wind's breath, in the tree's sap. Its hued magnificence blooms in leaves and flowers. நாம் கண்கூடாக எதையும் பார்க்கவில்லை அல்லது உணரவில்லை என்றாலும் தெய்வீகமான ஏதோ ஒன்று பிறப்பு இறப்பு என்பதின் ஓசையற்ற வேர்களில் மறைந்திருக்கிறது. நாம் மாழ்வுக்குரிய அதாவது இறப்பிற்குரிய வாழ்க்கைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள். கருவறைக்கும் கல்லறைக்கும் இடையே நம்முடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்பவர்கள். ஆனால் நம்முடைய உள்ளாழ்ந்த நிலைகளில் கடவுளின் தொடுதலால் சிருஷ்டி என்னும் செயலில் அவனுடைய ஆனந்தம் வெளிப்படுகிறது என்பதை அறிகிறோம். சிருஷ்டி உருவானதன் காரணம் ஆசை அல்ல, ஆனந்தத்தின் வெளிப்பாடே என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இந்த உலகை உருவாக்கிய கடவுளின் ஆனந்தம் இன்னும் இறப்பு பிறப்பெனும் அதனுடைய ஆணிவேரில் நினைவுகளாக இருக்கிறது என்கிறார். அதனால்தான் நம்மை சுற்றியுள்ள இயற்கையின் அழகைக் கண்டு ரசிக்கிறோம். இறைவனின் பேரானந்தத்தின் பிரதிபலிப்பே இயற்கையின் அழகு. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இதை இவ்வாறு கூறுகிறார். இந்த உலகின் உணர்வற்ற அழகு கடவுளின் ஆனந்தத்தை பிரதிபலிக்கிறது. இறைவனுடைய ஆனந்த புன்னகை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஆனால் அது இரகசியமாக மறைந்திருக்கிறது. நாம் அதை எப்பொழுதும் பார்ப்பதில்லை அல்லது அதை பார்க்கிறோம் என்பதை கூட அறிந்திருக்கவில்லை. இறைவனின் அந்த ஆனந்த புன்னகை காற்றின் சுவாசத்தில், மரத்தின் சாற்றில் பாய்ந்தோடிக்கொண்டே இருக்கிறது. இறைவனின் ஆனந்த புன்னகையின் அற்புதமான வண்ணங்கள் இலைகளாகவும் மலர்களாகவும் இங்கு வெளிப்பட்டிருக்கின்றன. இத்தகைய இனிமையான இறைவனின் வெளிப்பாட்டோடு அஸ்வபதியின் பயணம் மேலும் தொடர்கிறது.